நாங்கள் தேவனாய் கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம், அல்ல நாங்கள் பிறந்த காலம் முதலே தேவனாய் கர்த்தரை தான் ஆராதித்து காணப்படுகிறோம் என்று நினைக்கிறார்கள். அநேகர் நினைக்கிறார், தங்களை நினைக்கிறார், தேற்றிக் கொள்ளுகிறார்கள். ஒரு மனுஷன் மனுஷி இந்த உலகத்தில் பிறந்ததனால் பிரயோஜனம் உண்டாக வேண்டும் என்றால், ஒரு மனுஷன் மனுஷி இந்த உலகத்தில் ஜென்மை எடுத்ததனால் பிரயோஜனம் உண்டாக வேண்டும் என்றால் யதார்த்தமான கிறிஸ்தவ அனுபவம் என்ன மனுஷனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அவ்வளவு அந்த யதார்த்தமான கிறிஸ்தவ அனுபவம் என்றாலே தேவனாய் கர்த்தர் அவருடைய சுவிசேஷத்தின் மூலம் ஆண்டவர் என்ன செய்கிறார், மனம் திரும்புதல், ரட்சிப்பு, இன்னும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அதற்கேற்றான வார்த்தைகள் சுவிசேஷங்களை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். மனம் திரும்புதலின் சுவிசேஷம் நாம் இதற்கு முன்பதாக மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை நாம் என்ன செய்வோம், கேட்டோம். இனி ஆண்டவர் பாவ மன்னிப்பின் சுவிசேஷத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இனி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிறது எல்லாமே அவருடைய ஊழியக்காரர் மூலம், அவருடைய சாட்சிகளின் மூலம் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய சுவிசேஷத்தை என்ன செய்கிறார், கொடுத்து மனுக்குலங்களை என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இரட்சகராக காணப்பட்டதான காலங்களில் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவருடைய வார்த்தைகளை என்ன செய்கிறார், அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். ஜனங்களுக்கு உணர்வுண்டாகும்படியாக, தேவனாய் கர்த்தரை யதார்த்தமாக நம்பும்படியாக, யதார்த்தமாக தேவனாய் கர்த்தருக்குள் மனுக்குலங்கள் கடந்து வரும்படியாக அதற்கென்று ஆண்டவர் என்ன செய்தார், அவருடைய சுவிசேஷமாய வசனத்தை என்ன செய்தார், கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு ஊழியம் செய்ததான அவருடைய அப்போஸ்தலர்களை ஆண்டவர் என்ன செய்தார், தகுதிப்படுத்தினார். ஏன் ஆண்டவர் எப்பொழுதும் இந்த உலகத்தில் இருக்க போகிறதில்லை. ஆண்டவர் உலகத்தில் வந்தது அவருடைய கிறிஸ்தவ அனுபவ மாதிரியை காண்பிக்கும்படியாக. அது தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறதான ஜனங்கள் இந்த உலக அடுத்து என்ன செய்யப்படுகிறது, அவருடைய உபதேசிக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் பாவ மன்னிப்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் விடுதலையின் அனுபவங்களை குறித்தும் என்ன உபதேசிக்க வேண்டியது இருக்கிறது. உண்டாகிறது. இஸ்ரேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள்
வாக்குத்தத்தம் எல்லாம் அவர்களுக்கு தான். நாம் புறஜாதியார். மன்னிக்கப்படும்படியாக, பாவ அடிமைத்தனத்திலிருந்து மனுக்குலங்கள் விடுவிக்கப்படும்படியாக ஜெருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெருசலேம் தொடங்கி ஜெருசலேம் தேசத்தாருக்கு மாத்திரமல்ல, இவள் எல்லா தேசத்தாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், பாவ மன்னிப்பை குறித்து பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படட்டும், பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பூர்ணமான விடுதலை சொந்தமாக்கிக் கொள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய சுவிசேஷத்தை சொந்தமாக்கிக் கொள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய சுவிசேஷமாய வார்த்தையை கொண்டு என்ன செய்கிறார், பேசி என்ன செய்கிறார், அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். வாக்குத்தத்தம் அவர்களுக்குரியதல்ல, அவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசியுங்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரமல்ல. நீங்கள் நினைப்பீர்கள், ஆண்டவர் ஜெருசலேமில் வந்தார், யூத குலத்தில் அவர் பிறந்தார், அவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் அவர்களும் வாக்குத்தத்தம் உரியதுதான். அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் வாக்குத்தத்தம் அவர்களுக்குரியதுதான். அது மாத்திரமல்ல, தூர தேசத்தார் எல்லாருக்குமே வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் மகா உன்னதமான தேவன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எப்படி என்றால், நான் மனுக்குலங்களை விடுவிப்பேன், மனுக்குலங்களை ஆசீர்வதிப்பேன், மனுக்குலங்களை அவருடைய ஜனமாக மாற்றுவேன், அவருடைய ஜனங்களை பிழைக்க ஜீவிக்க கிருபை செய்வேன் என்று ஆண்டவர் என்றார் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ அந்த வாக்கு யார் மூலம் நிறைவேறுகிறது என்றால், அவருடைய சாட்சிகள் மூலம், அவருடைய ஊழியக்காரர்கள் மூலம், அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலம் தம்மை நினைச்சார் தெளிவும் திட்டமாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகளை நினைச்சார் கொடுக்கிறார். அது ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு வேளைகளிலும் ஆண்டவர் நினைச்சார் எழுப்பி, ஆண்டவர் நினைச்சார் இரக்கத்தோடு நினைச்சார் கிரியச்சாரோட வார்த்தைகளை பேசுகிறார். ஆண்டவர் மகா உன்னதமான தேவன். அவருடைய சீசர்களுடன் அவரோடு கூட காணப்பட்டதான சீசர்களில் அநேக பேர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அப்போஸ்தலர்கள், மீன் பிடிக்காரங்க. ஆண்டவர் அந்தந்த மீன்பிடிக்காரங்களை தான் ஆண்டவர் வைத்து, அது மாத்திரமல்ல, அவர்களை என்ன பலப்படுத்தினார், அவர்களை என்ன சக்திப்படுத்தினார், ஆரோக்கியப்படுத்தினார். அவருடைய கிருபை அவர்களோடு கூட வைத்து தைரியமாக என்ன செய்தார்கள், அவருடைய சாட்சிகள் பிரசங்கம் பண்ணினார்கள். பாவத்தை விட்டு திரும்பு, அக்கிரமத்தை விட்டு திரும்பி, ஆகாத கிரிகளை விட்டு திரும்பு, பாவனை மீட்பு பெறு என்று ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஆண்டவர் அவருடைய சாட்சிகளின் மூலம் என்ன பேசினார். அவர்கள் தைரியமாக என்ன செய்தார்கள், அவருடைய சத்தியத்தை என்ன செய்தார்கள், அறிவித்தார்கள். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மகா உன்னதமான தேவன். அவர் பாடுபட்டார், ஜீவனை கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படியே அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அது மாத்திரமல்ல, 40 நாள் இந்த உலகத்தில் சஞ்சரித்தார். தம்மை தேவன் என்று தாம் உயிரோடு எழும்பி இருக்கிறதை சரியா தெளிவும் திட்டமாக வெளிப்படுத்தி உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவரின் சார் காண்பித்தார். அதற்கு பிறகு என்ன செய்தார், சீசரிடத்தில் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிவிட்டு அவர் பரலோகத்தை சென்றார். பரலோகத்தை சென்று, அதாவது உயிர்த்தெழுந்தால் 50ஆவது நாள், அந்த பெந்தேகோஸ்தே நாளில் என்ன செய்தார் என்றால், அவருடைய சபையை உலகத்தை வெளிப்படுத்தினார். பெந்தேகோஸ்தே நாள் அநேகர் என்ன சொல்லுவாங்க என்றால், பெந்தேகோஸ்தே சபை என்றைக்கு வந்தது என்று அநேகர் என்ன சொல்லுவாங்க. பெந்தேகோஸ்தே சபை வந்தது என்றால், ஆண்டவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததான 50ஆம் நாள் பெந்தேகோஸ்தே நாளில்
அவருடைய சபை என்ன வெளிப்பட்டது. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய சபையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பன், சுவிசேஷம், போதகன் என்றான ஸ்தானங்களை என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். ஏன்? அவருடைய ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அது அவர்களை கொண்டுதான் முடியும். பாவத்தை குறித்து சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களிடத்தில் பாவம் இருக்கக்கூடாது, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிப்பை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களின் சந்தேகப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது பூர்ணமான ஒரு விடுதலையின் அனுபவம் இருந்தால்தான் தைரியமாக என்ன செய்ய முடியும்? பாவத்தை குறித்து கண்டித்து, எச்சரித்து, உணர்த்தி கிரியை செய்ய முடியும். ஆண்டவருடைய சீசரிடத்தில் சொன்னார், நான் போகிறேன், இனி பரிசுத்த ஆவியான தேற்றரவாளன் வருவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அனுபவம் இல்லாமல் உணர்த்த போனால் என்ன வரும் என்றால், நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்பாங்க. இவ்வளவு அநேகமாக பார்க்கும்போது, உலகத்தில் பார்க்கும்போது அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் நீங்கள் தேவனாய் கர்த்தரை விசுவாசித்தால் போதும். விசுவாசம் என்றாலே என்ன என்றே தெரியவில்லை. விசுவாசம் என்பது எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. விசுவாசம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது? மனம் திரும்பு, பாவ மன்னிப்பாய், மீட்பை பெற்றுக்கொள், தேவனால் சந்தியப்படு, ரட்சியப்படு, விடுவிக்கப்படு. அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? அதுக்கு அடுத்து இந்த உலகத்தில் பரிசுத்தமான நீதிமான வாழ் ஜீவி என்றுதான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பேரளவில் நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயிற்று என்று சொன்னால் அதனால் ஒரு விடுதலை உண்டாகிறதில்லை. ஏற்றுக்கொண்டது சரிதான், யதார்த்தமான ஏற்றுக்கொள்ளுதலாக இருக்க வேண்டும். யதார்த்தமாக ஏற்றுக்கொள்கிறது என்றால் தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறது. தன்னை தேவனாய் கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கிறது. தேவனாய் கர்த்தருக்கு தன்னையே முழுதுமாக அர்ப்பணித்து, நான் இனி உம்முடைய பிள்ளையாய் வாழ்வேன், எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்கிறதான ஜனம். இது யார் மூலம் அது வார்த்தை கொடுக்கப்படுகிறது என்றால் அவருடைய சாட்சியின் மூலம். அன்று என்ன மீன் பிடிக்கிறவர்களை குறித்து அதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் வெளிப்படவும் எத்தனையோ காலத்து முன்னா தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசி அறிவித்தார். அனுப்புவேன், அவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீன் பிடிக்கிறதான ஆண்டவரோடு கூட இருந்ததான சீசர்களிடத்தில் பார்க்கும்போது பேதுரு, யோவான், யாக்கோபு, இன்னும் சிலர் என்ன சார் மீன் பிடிக்காரங்க தான். ஆண்டவர் முன்னதாக என் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக, ஆத்துமாக்களுக்கு அந்த பாவமன்னிப்பாகிய சுவிசேஷம் ஆத்துமாக்கள் கொடுக்கும்படியாக என் ஜெருசலேம் தொடங்கி சக பிரசங்கிக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கென்று ஆண்டவர் மகா உன்னதமான தேவன் அவர் என்ன செய்தார்? அவரோடு கூட காணப்படான் மீன்பிடிக்காரங்க, அப்போஸ்தலர்கள். அதில் முதன்மையான அப்போஸ்தலரே மீன்பிடித்துக் கொண்டு காணப்பட்டவர் பேதுரு. அன்றைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேச அறிவித்தார். அடுத்து என்ன வேட்டைக்காரன் வாசியுங்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராய் அநேகரை அழைத்து அனுப்புவேன். அதற்கு பின்பு வேட்டைக்காரராய் அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும், எல்லா குன்றுகளிலும், கண்மலை வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேட்டைக்காரன் யாருன்னு தெரியுமா? இது புறஜாதியாராய் காணப்படுகிற நாம் ஆண்டவர் மகா உன்னதமான தேவன் அன்றைக்கு மீன்பிடிக்கிறவர்களை அழைத்து அனுப்பினார். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால்
அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை தைரியப்படுத்தி அவருடைய கிருபையினாலும் அவருடைய வல்லமையினால் நிறைத்து அவருடைய பலத்த சாட்சிகளாய் ஜீவிக்க கிருபை செய்தார். மரணம் வந்து அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள் என்றால், தேவனாய் கர்த்தரை விட்டு விலகவில்லை. தேவனாய் கர்த்தர் தான் தேவன், அவர்தான் மரித்தோரிலிருந்து எழும்பினவர், அவர்தான் ஜீவனோடு இருக்கிறவர், அவர் ஜீவனோடு இருந்து தங்களோடு கூட இருந்து ஆண்டவர் கிரியை செய்கிறவர் என்றதான அந்த எண்ணம், அந்த விசுவாசம் என்ன காணப்பட்டது? அவருடைய ஜனங்களுக்குள் காணப்பட்டது. அதனால் மரணம் வந்த போதிலும் கூட அவர்களை பிரிக்க முடியவில்லை. மரணம் வந்த போதிலும் எவ்வளோ துன்பங்கள், நெருக்கங்கள், அடிகள், போத்திரங்கள் வந்த போதிலும் அவர்களை பிரிக்க முடிகிறதில்லை. என் கிறிஸ்தவ அனுபவம் என்றாலே எல்லாமே உள்ளதுதான். ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் இடமில்லை. எல்லாரும் வேத சத்தியத்தின் மூலம் அறிவித்ததான். எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், தங்களே உண்டு பண்ணின தேவன், தங்களே சிருஷ்டித்த தேவன். அவருக்கு என்ன இந்த உலகத்தில் என்ன இடம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். உலகத்துக்கு பிரியமான நிலைமையோடு நடந்தால் ஏதோ கொஞ்சம் காலம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதா நாளில் உலகத்திற்கு ஏற்றபடி நடக்கும்போது எல்லாரும் என்ன சொல்வார்? உலகத்தார் என்ன சொல்வார்கள் என்றால் நல்லவர்கள், அல்லது சமயம் சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்றபடி சிலவங்க என்ன செய்வாங்க? மாற்றி போடாரு. அது தேவனுடைய ஜனங்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் என்ன சூழ்நிலை வரட்டு, கர்த்தருடைய சாட்சிகளுக்கு, அது கர்த்தருடைய அப்போஸ்தலர்களுக்கு அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதனால், மனம் திரும்பு, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதனால் பாவமன்னிப்பை மீட்பை பெற்றுக்கொள், சந்தியப்படு, ரட்சியப்படு, ஆண்டவருடைய ஜனமா மாறு, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் தங்களை விடுவிப்பார் என்று பிரசங்கித்த போது என்ன உண்டானது? அவர்கள் நெருக்கம் தான் உண்டானது. உலகம் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கவில்லை. அநேகர் இன்றைக்கு பார்க்கும்போது கிறிஸ்தவ அனுபவத்தோடு வாழ என்ன செய்கிறார்கள் என்றால் பிரயாசப்படுகிறார்கள். விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லாத நிலையோடு காணப்படுகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் ஆதி காலம் முதலே ஆண்டவர் ஜனங்களை சிநேகித்து ஜனங்களின் மேல் அவர் அன்பு கூர்ந்து அவர் மனுக்குலங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு காலங்களில் மனுக்குலங்கள் கெட்டு போகாமல் இருக்க முடியாக ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களில் அவருடைய சாட்சியில் அவருடைய ஊழியக்காரர்களை எழுப்பி ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே காணப்படுகிறார். அவருடைய ஊழியக்காரர் மூலம் கொடுக்கப்படுகிறதான உபதேசத்தை மனப்பூர்வமாக கேட்டு தங்களை கண்டுபிடிக்கிறதான ஜனங்கள் என் ஆண்டவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப பாவம் என்பது அது பயங்கரமான தேவனுக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்றதான நிலையோடு காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பாவம் என்பது தேவனாய் கர்த்தருக்கு விரோதமான நிலைமையோடு காணப்படுகிறது. அநேகர் சொந்த இந்த மண்ணான சரீரத்தில் என்ன செய்கிறார்கள்? பாவத்தை செய்கிறார்கள், அக்கிரமத்தை செய்கிறார்கள், ஆதிகிரிகளை நடப்பிக்கிறார்கள். ஆனால் தங்களுக்குள் ஒரு ஆத்மீய மனுஷன் ஒன்று காணப்படுகிறது, அதை குறித்து உணர்வற்று காணப்படுகிறார்கள். அந்த ஆத்மா அது யாருடையது என்று தெரியுமா? ஆண்டவருடையது. உனக்கு சொந்தமானதல்ல, அல்ல உனக்கோ உன்னுடைய இனஜன பந்துக்களோ உற்றார்கள் உறவினர்களோ சொந்தமானதல்ல. ஆத்மா அது தேவனுடையதாய் காணப்படுகிறது. நீ உன்னுடைய இந்த மண்ணான சரீரத்தால் இந்த புறம்பான சரீரத்திலே செய்யப்படுகிறதான பாவமும் அக்கிரமமும் அது உன்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமான நிலையோடு காணப்படுகிறது. ஆத்மாவுக்கு விரோதமான நிலையோடு காணப்படுகிறதுனால் நீ எவ்விதமானோடு காணப்படுகிறதா என்றால் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமான நிலைமையோடு என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் அவளை எவ்வளவோ அதிகமாய் பெருகினார்கள், பெருகும் தோறும் எவ்விதமானோடு காணப்பட்டார்கள் என்றால் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை என்ன செய்தார்கள். ஓசியா 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசியுங்கள். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் பாவத்தை சந்தோஷமாய் செய்கிறார்கள்,
அக்கிரமத்தை சந்தோஷமாய் செய்கிறார்கள், ஆதிகிரிகளை சந்தோஷமாய் செய்கிறார்கள். இது தேவனாய் கர்த்தருக்கு விரோதமானவைகள் என்று நினைக்கிறதில்லை. தேவனாய் கர்த்தருக்கு விரோதியாய் காணப்படாது என்றுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொரு சமயங்களும் பாவத்தை குறித்து கண்டித்து எச்சரித்து உணர்த்துகிறார். பாவத்தினாலே சீர்கெட்டு போனாய், தேவ தண்டனை அடைந்திடுவாய். பாவத்தினாலே சீர்கெட்டு போனாய், தேவ தண்டனை அடைந்திடுவாய். இப்போதவர் அதை நம்பினார் பாவ பாரத்தா வரோங்கியால ஏமாட்டாய் நீ. அதை நம்பினார் பாவ பாரத்தா வரோங்கியால ஏமாட்டாய் நீ. வரோங்கியால ஏமாட்டானே என்று வருவார் இயேசு வந்தயம் என்று அன்புடன் அழைக்கிறாரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு அவருடைய சாட்சிகளை கொண்டு பாவத்தை குறித்து என்ன செய்கிறார்? கண்டித்து எச்சரித்து உணர்த்தி கிரியை செய்கிறார். ஆனால் ஜனங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது எது மாதிரியோடு காணப்படுகிறார்கள் என்றால் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் என்ன செய்ய பாவம் செய்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ பெருகினார்கள். பெருக பெருக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசி அறிவித்து உணர்த்தினார். ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எவ்வளவு பெருகினார்களோ அவ்வளவோ
அவ்வளவு என்ன செய்தார்கள்? தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்தார்? பாவம் பெருகிக் கொண்டே காணப்பட்டது. இப்பொழுது பார்க்கும்போது, இந்த கடைசி காலத்தில் பார்க்கும்போது பாருங்கள், நிலைமை பார்க்கும்போது உலகத்தில் பாவம் என்ன செய்கிறது? பெருகிக் கொண்டே காணப்படுகிறது. நாளுக்கு நாள் மனுஷனிடத்தில் அறிவு பெருக பெருக மனுஷனுக்குள்ள என்ன உண்டாகிறது என்றால் பாவம் என்ன செய்கிறது? பெருகிக் கொண்டு காணப்படுகிறது. காரணம், தெய்வீகத்தை விரும்புகிறதில்லை, தெய்வீக நன்மைகளை விரும்புகிறதில்லை, தேவனாய் கர்த்தருக்குள் வாழ ஜீவிக்க விருப்பம் இல்லை. ஏதோ இந்த உலகத்தில் தாங்கள் வாழ்கிறோம், ஜீவிக்கிறோம், அவ்வளவு நாளும் உலகத்தை அனுபவிக்கிறது தான் பெரிதென்று அநேகரிடத்தில் கேட்கும்போது அநேகர் சொல்லுகிறது, ஏதோ கொஞ்சம் காலம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தை தாங்கள் அனுபவிக்கிறது தான் பெருசு பெருசு என்று. உலகத்தை அனுபவிக்கிறது இல்லை, நீ அனுபவிக்க வேண்டியான ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்கு, பார்த்துக்கா. அதான் இந்த உலகத்தில் இல்லை. உலகம் உனக்கு சொந்தமானதல்ல, ஒரு மனுஷனும் சொந்தமானதில்லை. உலகமே அழிவுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ உனக்கு உலகமே அழிவுக்கு என்று வைத்திருக்கிறார். அவர் உனக்கு இந்த உலகத்தில் என்ன சொந்தம்? ஒரு சொந்தமும் இல்லை. நீ அவருடைய கருத்தின் சிருஷ்டி. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று அவருடைய திருவிழா சுத்தத்தில் கொண்டிருக்கிறார். நீ இவ்வளவு காலம்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் ஒன்று காணப்படுகிறது. ஆண்டவர் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறது, நீ ஆண்டவருக்கு என்று வாழும்படியாக, ஆண்டவருக்கு என்று ஜீவிக்கும்படியாக, பாவமற்றதான அனுபவத்தோடு வாழும்படியாக, குற்றமற்றதான அனுபவத்தோடு வாழும்படியாக, அவருடைய சொந்த ஆத்மாவாக நீ இந்த உலகத்தில் காணப்படும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறது? வைத்திருக்கிறது. இது அனைவர் செய்கிறதெல்லாம் தன்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் செய்கிறதான கிரியைகள். அது குறித்து நீதிமொழிகள் 8வது அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷி 2 ஆழத்துவத்தை உடையவர்கள். நீங்கள் காண்கிறது, கண்ணால் காண்கிறது என்ன? புறம்பான சரீரமாகிய மண்ணான சரீரம். ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளான மனுஷனாய் ஒரு ஆத்மீய மனுஷன் ஒன்று காணப்படுகிறது. பார்த்து, ஆத்மீய மனுஷன் ஒன்று காணப்படுகிறது. அதை குறித்ததான உணர்வு ஓரிடத்தில் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அந்த உள்ளான மனுஷனாய் இந்த ஆத்மீய மனுஷனை பொதிந்துதான் ஓருடைய இந்த சரீரம் ஒரு போர்வையாய் காணப்படுகிறது. இது அழிவுக்கேற்றது. அந்த உள்ளான மனுஷனாகிய அந்த ஆத்மீய மனுஷனோ அது தேவனுக்குரியது. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டதனால் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஆத்துமாக்களும். வாசியுங்கள். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகளே. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகளே. தகப்பனின் ஆத்மா எப்படியோ, தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை எல்லாத்துவ நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல, அது உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ சொந்தமானவன் அல்ல. ஒவ்வொருக்குள்ள இருக்கிறதான ஆத்மா அது தேவனுடையது. மனுஷனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் கெட்டு போன போதிலும் ஆண்டவர் அதுமாய் மனுக்குலங்களை விட்டுவிட சித்தம் இல்லை. மனுக்குலங்களுடைய ஆத்மாவு மேல் அன்பு கூர்ந்தார், மனுக்குலங்களுடைய ஆத்மாவு மேல் சிநேகித்தார். எப்படி சிநேகித்தார் என்றால், ஆண்டவர் உலகத்தில் வெளிப்பட்ட அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஆத்மாவை சிநேகித்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்
சிலுவையில் இருந்தும் கூட ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். என்ன தாகம்? ஆத்மா தாகம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டதே ஆத்மா தாகத்தோடு. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதான ஆத்மாக்கள் கெட்டு போனார்கள். அவரால் உண்டு பண்ணி வைக்கப்பட்டதான ஆத்மாக்கள் கெட்டு நிர்பந்தமான நிலைக்கு நேராய் மாறி போனார்கள். அவர்களை மீட்க வேண்டுமே, அவருடைய சொந்த ஆத்மாவை மாற்ற வேண்டுமே என்றுதான நோக்கத்தோடு இந்த உலகத்தில் ஆண்டவர் தேடி வந்தது. தேடி வந்து ஆண்டவர் மனுக்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த சரீரம் எல்லாம் பிடிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தை எல்லாம் சிந்தி 3 நாளில் தொங்கி அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் விடுதலை என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறதான ஜனங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதான ஜனங்கள், அவருடைய சுவிசேஷங்களை ஏற்றுக்கொள்கிறதான ஜனங்கள், அவருடைய சுவிசேஷத்தின்படியான விடுதலைகளுக்காக கூப்பிடுறதான ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் மகா மகிமையான விடுதலை என்ன செய்திருக்கிறார்? கொடுக்கிறார். அவருடைய ஆத்மாவை மீட்கிறார். அநேகர் என்னை சொல்லுகிறது என்ன என்றால், என்ன சொல்லுகிறார் என்று பாவத்துடன் விடுவிக்கப்பட வேண்டும், சந்தியப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அநேகர் என்ன செய்கிறார்கள்? இன ஜன பந்துக்களை பார்க்கிறார்கள், உற்றாரை பார்க்கிறார்கள், உறவினர்களை பார்க்கிறார்கள், சிலர் தாயை பார்க்கிறார்கள், தகப்பனை பார்க்கிறார்கள், பிள்ளைகளை பார்க்கிறார்கள். யாரை பார்க்க வேண்டும்? ஆண்டவருக்குள்ள ஒருவராலும் அடுத்தவர்களினால் ஒருவருடைய ஆத்மாவையும் காப்பாற்ற முடிகிறதில்லை. தகப்பனுடைய ஆத்மாவா இருக்கட்டு, பிள்ளையுடைய ஆத்மாவா இருக்கட்டு, அவன் பாவியாய் காணப்பட்டான், அந்த ஆத்மா சாகும். இந்த உலகத்தில் ஜென்மம் எடுத்ததுனால் பிரயோஜனமே இல்லை. பாவம் செய்கிறதான ஆத்மா யாரா இருக்கட்டு. இப்ப தகப்பன் பிள்ளையுடைய ஆத்மாவை தப்புவிக்க போறதில்லை. இனி பிள்ளையுடைய ஆத்மா தகப்பனுடைய ஆத்மாவை தப்புவிக்க போறதில்லை. அது அவரோரும் தான் என்ன செய்யணும்? தேவனாய் கர்த்தரிடத்தில் கேட்டு விடுதலை என்ன செய்ய வேண்டும்? சொந்தமாய் கொள்ள வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம் வாசியுங்கள். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தையும் சுமப்பதில்லை. இப்ப குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீ பாவம் செய்தியா? அந்த பாவம் உன்மேல்தான். ஆண்டவர் பாடுபட்ட எல்லா ஜனங்களுக்காக வேண்டிதான், தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் வேண்டிதான். எல்லாரையும் மீட்க முடியாதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் பாவத்தை குறித்து கண்டித்து எச்சரித்து உணர்த்துகிறார். பாவம் செய்யாதே, அக்கிரமம் செய்யாதே, பாவ அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்படு என்று. அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆதி காலத்தினுடைய கிறிஸ்தவர்கள் தான். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்களா என்றால் பார்த்தால் இல்லை. நாங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதிக்கிறது எல்லாம் சரிதான். யதார்த்தமான கிறிஸ்தவ அனுபவத்தில் என்ன செய்யணும்? கடந்து வர வேண்டும். யதார்த்தமான கிறிஸ்தவ அனுபவத்தில் கடந்து வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய இரத்தத்தை சிந்தி மன்னிப்புண்டு பண்ணி வைத்திருக்கிறார். குமாரனாய் அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய் மீட்பு, இவர் பாவ மன்னிப்பாய் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மகா உன்னதமான தேவன். இனி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாவ மன்னிப்பாய் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாவங்களை அறிக்கையிட வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஏற்று சொல்ல வேண்டும், உடன்படிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும். பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக ஆண்டவரிடத்தில் ஏற்று சொல்லி ஆண்டவரே இனி பாவம் செய்ய மாட்டேன், அக்கிரமம் செய்ய மாட்டேன், உம்முடைய பிள்ளையாய் வாழ்வேன், என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அவருடைய கல்வாரின் அன்பை நோக்கி பார்க்க வேண்டும். ஒருடைய பாவங்களுக்காக ஆண்டவர் பட்டதான பாடு,
கெட்செமனே தோட்டம் முதல் கொல்கதா மலை வரையிலும் ஆண்டவர் தங்களுக்காக அடைந்தான பாடை என்ன செய்யணும்? தாங்கள் நோக்கி பார்த்து இது எங்களுக்காக அல்லவா, எங்களுடைய பாவங்களுக்காக அல்லவா, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அல்லவா நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், அவர பாடுகளை அனுபவித்தீர் என்று ஆண்டவருடைய பாடுகளை நோக்கி பார்க்க வேண்டும். நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பும் போது அந்த தேவனுடைய இரக்கத்துக்கு ஏற்றதான இடம் உண்டா, சந்திப்பு ஏற்றதான நிலைமை உண்டாகிறது. கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களை 1 யோவான் 1:9 வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிக்கையிடணும். அறிக்கையிடுகிறது மாத்திரமில்லை, சிலர் என்ன செய்வார்கள்? ஆண்டவருடைய சுவிசேஷங்களை கேட்கும்போது என்ன செய்வார்கள் என்றால், தற்காலம் ஒரு உணர்வு போல இருக்கும், பாவங்களை அறிக்கை பண்ணணும், அக்கிரமங்களை அறிக்கை பண்ணணும், விடுவிக்கப்படணும், ஆண்டவருடைய தினம் மாற வேண்டும் என்று என்ன செய்வார்கள்? ஆண்டவரை நோக்கி பண்ணுவார்கள். ஆண்டவரே இனி பாவம் செய்ய மாட்டேன், அக்கிரமம் செய்ய மாட்டேன், எங்களை பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று. அடுத்து என்ன செய்வார்? ஆண்டவருடைய உடன்படிக்கை பண்ணுவார்கள். அது அவருடைய சந்நிதியில் இருக்கும் பொழுது அல்ல அவருடைய சுவிசேஷங்களை கேட்கும்போது என்ன செய்வார்கள்? அப்பொழுது என்ன செய்வார்? உடன்படிக்கை பண்ணுவார்கள். அடுத்து அவருடைய சன்னதியை விட்டு அப்புறம் போன பிறகு என்ன செய்வார்கள் என்றால், தான் என்ன செய்தோமோ அதே தான். தங்களுடைய ஒரு மனம் என்ன செய்யணும்? மாற வேண்டும். நீ உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. பாரு, ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். உன்னிட்ட ஒரு விருப்பம் இருக்கணும், விடுவிக்கப்படணும். அநேகர் என்ன செய்கிறது என்றால், எல்லாமே ஆண்டவரிடத்தில் தான் எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தை ஏற்றுக்கிறது. ஆண்டவரை விடுவிக்கும் பொழுது பார்த்துக்கலாம், ஆண்டவர் சந்திக்கும் போது சந்திக்கப்படலாம். இது சந்திப்பின் காலம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் பாரு, சந்திப்பின் காலத்தை ஆண்டவர் கொடுத்தார். பிரயோஜனப்படுத்தினார்களா? ஏற்றுக்கொண்டார்களா? பிறகு நடந்தது என்ன? பயங்கரமான நிர்பந்தமான நிலை. சந்திப்பின் காலத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கிரியை செய்து அதை அறியவில்லை, அது பிரயோஜனப்படுத்தவில்லை. இப்பொழுது அப்படித்தான். எத்தனை பேர் தான் சந்திக்கப்பட வேண்டும், எத்தனை பேர் தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான விருப்பம் இருக்கிறது. எல்லாமே உலகம் 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 உலக ஆசை செய். உலகம் எங்கே கொண்டு போய்விட போகிறது? தன்னை குறித்து உணர்கிறதில்லை. ஆண்டவர் தன்னை வைத்து எதற்காக கிரியை செய்கிறார் என்றுதான எண்ணமே இல்லை. உணர்வற்று காணப்படுகிறார்கள். ஆண்டவர் எப்பொழுதும் கிரியை செய்கிறார். நீ பாவ மன்னிப்பு பெறு, சந்தியப்படு, ரட்சியப்படு, ஆண்டவருடைய ஜனமா மாறு. நான் உன்னை பாவமர உன்னை கழுவி சுத்திகரிக்கும்படியாக சித்தமுள்ளவராக காணப்படுகிறேன். உன்னை சுத்திகரிப்பேன், உன்னை பரிசுத்தமாக்குவேன், அவருடைய ஜனமா வாழ ஜீவிக்க கிருபை செய்வேன் என்று ஆண்டவர் கிரியை செய்து கொண்டுதான் காணப்படுகிறார். உன்னுடைய மனதை தான் நீ என்ன மாற்றணும். நீ உனக்கு விரும்பினபடி தன்னை அதுக்கு ஏற்றபடி சாய்த்துக் கொள்ளக்கூடாது. உனக்குள்ள ஒரு விடுதலை பெற்று தேவனாய் கர்த்தருக்குள் வாழ வேண்டும் என்றுதான் ஒரு வைராக்கியம் என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் முதல் காணப்பட வேண்டும். அவள் தேவனுடைய கிரியை கேட்டதான இடம் உண்டாகும். அடுத்து தன்னுடைய நிலைமையில் எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் ஏற்று சொல்லி அறிக்கையிடும் போது ஆண்டவருடைய இரக்கத்துக்கு ஏற்றதான இடம் உண்டாகும். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ஜனமா வாழ்ந்ததான ஜனம் எல்லாம் அப்படித்தான். தன்னை குறித்து உணர்ந்தார்கள். இன்னும் 32வது சங்கீதம் 5வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட பாவங்களை அறிக்கையிடுகிறது. அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என்ன செய்தார்கள் என்றால் பாவங்களை அக்கிரமங்களை மறைக்கவில்லை. அநேகர் என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்ணுகிறது தான் அங்க உள்ள இருக்கும்.
செய்ததான பாவம் அக்கிரமம் எல்லாமே என்ன செய்யும் என்றால் அங்கே அது உள்ளதான் வாய் தான் என்ன சொல்லும் என்றால் பாவிகள் என்று அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லும். தேவனாய் கர்த்தரிடத்தில் தங்களை இருதயபூர்வமாக தங்களை தேவனாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அல்ல. ஒப்பு கொடுத்தவர்கள் அல்ல. தங்களை இருதயமாக தேவனாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒன்றையும் மறைத்து வைக்க மாட்டார். தாங்கள் என்ன செய்தோம். ஏன் ஒரு மனுஷன் பிறக்கிறதே பாவத்தில் தான் பிறக்கிறது. அடுத்து என்ன வளர வளர என்ன செய்கிறது என்றால் அந்த மனுஷனுக்குள்ள என்ன செய்கிறது பாவமும் அக்கிரமம் என்ன செய்கிறது பெருகி கொண்டே காணப்படுகிறது. ஏன் மனுக்குலங்களோ பாவங்களினால் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் மாறி போனார்கள். பாவங்களினால் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் மாறி போனார்கள். ஆயுதமாய் மாறி போன ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் விடுதலை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசியுங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்களில் நாள் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவினாலே கர்த்தராய் கிறிஸ்துவினாலே தேவனாய் கர்த்தர்னாலே என்ன உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். பாவத்தினால் அக்கிரமத்தினாலும் மரித்து கெட்டு போனதான ஜனங்கள் அல்ல ஜீவன் அற்று போனதான ஜனங்கள். பாவத்தினாலே அக்கிரமத்தினால என்ன உண்டாகிறது என்றால் என்ன செய்கிறது ஆத்மா கெட்டு காணப்படுகிறது. ஜீவன் இல்லாத நிலையோடு காணப்படுகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யறது என்றால் அது சுயத்துக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிறது. சரீரம் என்ன செய்யறதா பாவத்தை என்ன செய்கிறது நடப்பிக்கிறது. அவள் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் என்ன மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இதெல்லாமே அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய இரக்கம், எல்லாமே அவருடைய அன்பு, அவருடைய சிநேகம், எல்லாமே ஆண்டவர் பூர்ணமாக விடுவிக்கிறார். இன்னும் கர்த்தருடைய சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்துக்களின் நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும்போது அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் போறோம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனம். அப்ப யார் தேவனுடைய சொந்த ஜனம்? யார் தேவனுடைய சொந்த பிள்ளைகள்? சகல அக்கிரமங்களில் மீட்கப்பட்டதான ஜனங்கள், பாவ அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட்டு காணப்படுகிறதான ஜனங்கள் தான் அவருடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த பிள்ளை. இல்லாமல் சொல்லிக்கொண்டு காணப்பட பாவத்தை அக்கிரமத்தை வைத்துக் கொண்டு நாங்களும் தேவனுடைய ஜனங்கள் தான், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், நாங்களும் தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லலாம். யதார்த்தமாக தேவனுடைய ஜனம் என்றாலே சகல அக்கிரமங்களை மீட்கப்பட்டதான ஜனம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான ஜனம், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதான ஜனம். பாவ அடிமை பாவத்திலே ஜீவன் இருக்காது, பாவத்திலே பலன் இருக்காது. ஆண்டவர் மகா உன்னதமான தேவன். அதுக்கு கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க என்றால் நாம் பாவங்களை செத்து நீதி பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை சாகணும் பாரு. தேவனுடைய ஜனம் யார் என்றால் பாவத்தை செத்தவர்கள், பாவத்தை மரித்தவர்கள். யார் பாவத்தை சாகிறார்கள் என்றால் தங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாத்தையும் ஒன்றாக ஏற்று சொல்லி அறிக்கையிட்டு ஆண்டவரையே நோக்கி அழுது புலம்பி உண்ணம் பண்ணுகிறதான ஜனங்கள். அவர்கள் தான் ஏதுமானோடு காணப்படுகிறார்கள் என்றால் ஒன்றாக அறிக்கை பண்ணி ஏற்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொரு பாவங்களா மன்னிக்கிறார். இவர்கள் யதார்த்தமாக ஒன்று அறிக்கையிட ஏற்று சொல்லி விண்ணம் பண்ண ஆண்டவர் ஒவ்வொரு பாவங்களையும் என்ன செய்வார்? மன்னிப்பார். ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்பட என்ன உண்டாகும் என்று தெரியுமா? தன்னுடைய சரீரத்துக்கு ஒரு லகுவாக்கப்பட்டதான ஒரு அனுபவம் உண்டாகும்.
சரியத்து ஒரு இளைப்பாறுகிறான் அனுபவம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். உனக்கு வருத்தம் வேண்டாம், சஞ்சலம் வேண்டாம், பார சுமையை சுமந்து நீ கெட்டு போகாதே, நீ நஷ்டப்பட்டு போகாதே. உன்னுடைய மனசு மாம்சம் முன்னாடி நடக்கிறதான கிரியைகளை எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரிடத்தில் வரும்படியாக அழைக்கிறார். அவள் பாவம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட என்ன உண்டாகும் என்றால் சரீரத்து ஒரு லகுவாக்கப்பட்டதான அனுபவம். அந்த பார சுமை என்ன செய்யும் என்றால் தங்களை விட்டு என்ன செய்யும், நீங்கி கொண்டே இருக்கும், ஒன்றா நீங்கும். அப்பொழுது என்ன உண்டாகிறதா, பார சுமை நீங்கும் போது சரீரத்து ஒரு லகுவாக்கப்பட்டதான அனுபவம் மனுஷனுக்கு என்ன செய்யும், அங்கே கிடைக்கும். பூர்ணமாக மன்னிக்கப்படும் போது அவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் பாவங்களை அக்கிரமங்களை என்ன சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், செத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் கிறிஸ்துவுடையவர்கள். அதுக்கு கருத்து என்ன சொல்லப்பட்ட என்றால் கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடையவர்கள் கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போது எத்தனை பேர் தான் சிலுவையில் அறையப்பட்டதான அனுபவம் இருக்கிறது? நீங்கள் பாருங்கள். சிலுவையில் அறைகிறது என்றால் அதற்கு செத்தவர்கள், பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்தாயிற்று. அப்பொழுது செத்தாயிற்று என்றால் அதுல ஜீவன் இல்லை, அதுல பலன் இல்லை. மரித்தாயிற்று என்றால் என்ன, ஒன்றுமே இல்லை. அவள்தான் பாவத்தை செத்து நீதி பிழைத்திரான அனுபவம் உண்டாகிறது. கிறிஸ்துவுடையவர்கள் அவள் தாங்கள் பார்க்க வேண்டிய எத்தனையோ வருஷமாக நாங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் சொல்லி தாங்கள் ஏமாந்து காணப்படுகிறோமே. அநேகர் நினைப்பார்கள் ஏறையோ ஏமாற்றுகிறது போல. இல்லை, அவரூர் இருந்தால் அவரூர் ஏமாற்றுகிறது. அவரவர் நினைச்சாரோ தங்களே தான் நினைச்சாரோ ஏமாற வைக்கிறார்கள். சொல்லுகிறது நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் இல்ல, கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும், மாம்சீக கிரியைகளை குறித்து அதுக்கு முன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்தில் 21வது வசனம் வரை வாசியுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை. இதுமான பொய்யில்லாத வெறும் மோசமான பாவம். மனுஷனை நாட்கொண்டு நடக்கிறதெல்லாம், மனுஷனை நாட்கொண்டு நடக்கிறதெல்லாம் இதுமான பொல்லாத பாவம், மாம்சிய கிரியைகள். அவைகள் எல்லாம் என்ன செய்யறது, வெளியரங்கமாய் காணப்படுகிறது. இதெல்லாம் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமான நிலைமோடு காண பாவமே. தேவனாய் கர்த்தருக்கு பாவமும் அக்கிரமமும் அது தேவனாய் கர்த்தருக்கு விரோதமானவைகளாய் நினைக்கிறது காணப்படுகிறது. அப்பொழுது நீ தன்னை சிந்தித்துக்கொள், தன்னை பார்த்துக்கொள். தான் எப்படி காணப்படுகிறோம், தனக்குள் என்னென்ன காணப்படுகிறது, என்னென்ன கேடுகள் காணப்படுகிறது. அந்த பொல்லாத அந்த மாம்சிய கிரியைகள் என்ன செய்கிறார்கள், அநேகர் என்ன செய்கிறார்கள், உயிர் கொண்டு காணப்படுகிறார், ஜீவனுடையவர்களாய் காணப்படுகிறார். அதுதான் இது தேவனாய் கர்த்தருக்கு பகையான நிலைமோடு காணப்படுகிறது. வாசியங்கள் விட்ட வாதிலண்டு விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், இதுமாக அநேக பாவங்கள். களியாட்டை கூட சொல்லியிருந்தீர் பாரு. களியாட்டல், வெறிகள், குடிகள், வெறிகள், எதெல்லாமோ எல்லாமே அது மாம்சீகத்துக்கு அடுத்ததான காரியம், மாம்சீக கிரியைகள். அநேக எப்படி என்றால் இப்பொழுது பார்க்கும்போது பாவத்தை குறித்தும் அக்கிரமத்தை குறித்தும் கண்டித்து எச்சரித்து உணர்த்த ஊழிய மனுஷன் தெய்வீகத்தை விரும்புறதில்லை. என்ன பண்ணுறாங்க என்றால் ஏதோ நாம் அவருடைய ஆலயத்துக்கு போனோமா, அவருடைய ஜெப வீட்டுக்கு போனோமா, ஜெபம் பண்ணணுமா, அல்லது
அநேக பேர் போறது என்ன, ஆலயத்துக்கு போற ஒரு ஜாலியா போறது போல இருதோ. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறது கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி போகணும், போறதை எப்படி போகணும், அவருடைய ஆலயத்தில் இருக்கிறத எப்படி இருக்க வேண்டும் என்னெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், எல்லாமே தன்னுடைய சுய இஷ்டம் சுய விருப்பம், அவள் ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டும். அவளது எல்லாவற்றையும் அந்த பொல்லா கிரியைகள் அக்கிரம கிரியைகளை எல்லாம் விட்டு விலகி ஆண்டவரை நோக்கி பிரணவம் பண்ணும்போது கூப்பிடும்போது பாவங்களை மன்னிக்கிறார். பாவத்தை செத்து நீதிபடுத்துகிற அனுபவம் சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். தங்கள் மாம்சத்தை அந்த ராசைச்சிகளின் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஒரு பூர்ணமான விடுதலை சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பின் அனுபவத்தில் நினைச்சார் வந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் எவ்வளவோ வேறு நினைச்சால் கர்த்தருக்குள் காணப்பட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் முதல் ஏழைகள் வரையிலும் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ஜனங்களாக வாழ்ந்தார்கள், ஜீவித்தார்கள். உலகத்தை நம்பவில்லை, உலகத்தை விசுவாசிக்கவில்லை. தேவனாய் கர்த்தர் தான் சொந்த தேவன், அவரால் விடுவிக்கப்பட வேண்டும் என்றுதானே நான் கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த உலகத்தில் மாம்சதரியத்தோடு காணப்பட்ட நாட்களில் கூட சகோ என்று ஒரு மனுஷன் இருந்தான், ஆயக்காரன், ஐஸ்வர்யவான். அவங்களோட என்ன செய்தான், ஆண்டோட வார்த்தையை செய்து கொடுத்தான். அதை குறித்து லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம் முதல் வாசியுங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கவே தேடினான். அந்த சகையு அவன் ஆயக்காரன், அது மாத்திரமல்ல அவன் ஐஸ்வர்யவான். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றுதான ஆசை அவனிடத்தில் இருந்துவாரு. அவர் தன்னிடத்தில் இருக்கணும். தன்னிடத்தில் என்ன இருக்கணும், ஆண்டவரை சந்திக்க வேண்டும், அவரால் வருகிறான் சந்திப்பு உண்டாக வேண்டும், தங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும், தேவனாய் கர்த்தரால் வருகிறான் விடுதலை தாங்களை சொந்தமாக்கி தேவனுடைய ஜனங்களாக மாற வேண்டும் என்றுதான ஒரு எண்ணம் தன்னிடத்தில் இருக்க வேண்டும். அந்த சகைவுக்கு என்ன உண்டா, ஆண்டவர் எப்படி இருப்பாரோ எப்படிப்பட்டவரோ என்று தெரியும். அதனால ஆண்டவரை பார்க்க வகை தேடினான். அவனுக்குள்ள வாசிங்கள். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவர் வழியா போகிறாரு, இவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆண்டவர் அண்ணார்ந்து பார்த்தாரு, பார்த்து சகைவை கூப்பிட்டாரு, சகைவே மரத்திலிருந்து இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று. அவன் அந்த மரத்தை பிடித்துட்டு அங்கே இருக்கல, அவன் இறங்கினா. அவனோட ஐஸ்வர்யத்தை நம்பல, அவனுடைய கனத்தாவும் நம்பல, அதெல்லாம் அவனுக்கு வித்தியாசம். அதுல எல்லாம் அவன் ஒரு பெரிதாக நினைக்கவே இல்லை, தண்ணியை ஒரு பெரிதாக நினைக்கவில்லை. ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் கூப்பிட்டு ஆயிட்டு. எங்கே இருந்தாலும் ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் காண்கிறவர், உன்னையும் காணு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னையும் என்னையும் ஆண்டவரின் சார் காண்கிறவர். சகைவு மரத்தில் தான் இருந்தான். ஆண்டவரின் சார் பார்த்தார், கண்டார், கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன செய்தார் என்று கூப்பிட்டார். உடனே அவன் வந்தான், ஆண்டோட வார்த்தையை செய்து கொடுத்தான். செய்து கொடுத்து அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு, ஆண்ட வீட்டுக்கு என்ன ரட்சிப்பு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய வீட்டாருக்கு எல்லாருக்குமே ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிய ரட்சிப்பு. அவள் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் அவருடைய ஜனமா அவருடைய பிள்ளை வாழ வேண்டும் என்றால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும், தேவனால் சந்தியப்பட்டு ரட்சியப்பட்டு அவருடைய ஜனமாக மாற வேண்டும். அதான் தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் சந்திக்கிறது தான். இரக்கத்தின் காலத்தை தருகிறார், அனுக்கிற காலத்தை தருகிறார். ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிற காலத்தை நோக்கி முன்னவன் செய்கிறேன், தேவனை உமது மிகுந்த கிருபையினாலும்
உம்முடைய ரட்சிப்பின் சத்தியத்தினால் எனக்கு செய்து கொடுத்தல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பை அளிக்க முடியாத தேவ கிருபையானது பிரசன்னமாக்கி அவருடைய கிருபையினாலே சந்திக்கிறார். இப்பொழுது கிருபையின் காலம், இப்பொழுது இரக்கத்தின் காலம். அவரொரு தங்களை இந்த நிலைமையை குறித்து உணருங்கள். கொடுக்கப்படாத நாட்கள், காலங்களை, வேலைகளை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆண்டவர் நோக்கி அழுது புலம்புங்கள். ஆண்டவரே, எங்களை கைவிடக்கூடாது, எங்களுக்கு இறங்க வேண்டும், எங்களை சந்திக்க வேண்டும். இந்நாளிலும் கூட இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷனில் ஆண்டவர் பங்கு பெற வச்சா பல பாகத்திலிருந்து எப்படிப்பட்டது இல்லாமோ சூழ்நிலை, மழையினாலும் பல நெருக்கடினாலும் எப்படிப்பட்டது இல்லாமோ சூழ்நிலை. ஆனால் எல்லாம் அந்த சோதனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் தகர்த்து அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் என்ன செய்தார்? இந்நாளிலும் கூட இந்த இடத்தில், இந்த கிரவுண்டில், இந்த மைதானத்தில் இந்த கன்வென்ஷன் ஆராதனை நடத்தம் கூட என்ன சார்? ஆண்டவர் கிருபை செய்தார். உங்களையும் கூட்டி கொண்டு வந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய சுவிசேஷத்தை கேட்கும் ஆண்டவர் என்ன சார்? கிருபை செய்தார். அவள் ஒவ்வொரு என்ன செய்யுங்கள்? தங்களுடைய நிறுவனை குறித்து உணருங்கள். எல்லா ஜனங்களையும் மீட்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய ஜனமாக மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய தீர்மானம். அப்படியே பார்க்கும்போது, ஒரு காலத்தில் பார்க்கும்போது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது தான். கிறிஸ்தவ குடும்பம் என்றால் இங்கே மேலே சர்ச்சைக்கு தான் வந்துட்டு இருந்தவங்க, ரட்சியப்படலை, தாய் தகப்பனார் ரட்சியப்பட இல்லை. அப்படி பார்த்தால் பெயர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லலாம். சிறுபிராயத்தில் இருந்து இப்படி இங்கே ஜெபேட்டுக்கு தான் வந்தது. ஐயா இருந்த காலத்தில் அவளது நான் பிறந்த உடனே என்னை பேர் போடும்படி என்ன என்றால் ஏனோக் என்று பெயர் போட்டு ஏனோக்கோ போல வளர்த்தி எங்களுக்கு தரணும், இது உங்க பிள்ளை இல்லை எங்க பிள்ளை என்று. அவளது பிறந்தது முதல் பிறந்ததே வீடு. அதுக்கு பிறகு வேற எந்த ஒரு பரிகாரியமோ ஒன்றுமே தேடுகிறதில்லை. எல்லா ஆண்டவர் பிறந்ததிலிருந்து பார்க்கும்போது பிறந்த உடனே எனக்கு சுகம் கிடையாது, பயங்கரமான வேதி பிறந்ததிலிருந்து. உத்தேசம் பார்க்கும்போது ஒரு 4 வயசு வரை சொல்லலாம். நான் ஊந்ததோ கமந்ததோ ஊந்ததோ ஒன்றுமே கிடையாது. நான் நடக்கும்போது உத்தேசம் பார்க்கும்போது 3 வயசு ஆகும். ஆனால் ஆண்டவர், ஆனால் ஊழியத்திற்கு அழைப்புண்டு. ஆனால் என்னுடைய நிலைமையை பார்க்கும்போது நோய் வியாதி, எங்கள் தாயரெல்லாம் என்ன சொல்ல, ஆண்டவர் தந்தா எடுக்கலாம், ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்கோ வேற ஒரு பரிகாரத்துக்கோ ஒன்றுமே கொண்டே போக மாட்டோம். ஆண்டவர் தந்தால் எடுக்கலாம், இல்லை வேண்டாம். அப்பொழுது ஐயா, மதரு, பெரியாக்கா, மற்ற ஊழியரங்க எல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்ட உண்டு, ரொம்ப ஜெபம் பண்ண உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த தேசம் பார்க்கும்போது ஒரு 2 வயசுக்கு எல்லாம் தாண்ட என்ன தூக்கி எழுப்பினது தான். அதற்கு பிறகுதான் தேசம் நடக்க தொடங்கும் எல்லாம் தேசம் ஒரு 3 வயசு வரையெல்லாம் இருக்கணும். அதுக்கு பிறகு பார்க்கும்போது உத்தேசம் ஒரு 4 வயசு ஆன பிறகு எனக்கு என்ன என்றால் நோய் வேதி அடுத்து நீங்கிட்டு ஒன்றும் கிடையாது, நல்ல சுகம். நான் ஸ்கூலுக்கு போகும்போது 6 வயசு எல்லாம் தாண்டிக்கிறோம், பெரிய பையனாக இருப்பேன். ஏன்னா ஆரம்பம் சுகம் இல்லாமல் இருந்ததுனால. பிறகு சின்ன பிராயத்தில் என்ன என்றால் நம்ம ஜெபேட்டுக்கு போகணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு என்ன இருந்துகிட்டே இருந்தது. அதுபோல் வளர வளர என்ன ஆகுது என்றால், நம்ம போனால் ஊழியம் செய்ய முடியுமா, நம்ம எப்படி பிரசங்கம் பண்ணுவோம், அது ஒன்றும் முடியாது. அதை விட நம்ம ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் சன்னியாசியாக இருக்கணும்ன்றா. ஏன்னா கெட்ட பழக்கங்களுக்கோ அதோளுக்கு ஒன்றும் போகிறது கிடையாது. ஒரு சினிமா கூட பார்த்தது கிடையாது, ஒன்றும் கிடையாது. சினிமா தேட்டரும் எப்படி இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் சன்னியாசியாக இருக்கணும், ஆனால் ஊழியத்துக்கு போனால் ஊழியம் செய்ய முடியாது. அதனால் நம்ம ஒரு விசுவாசி ஆவி அப்படி இருக்கலாம் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் எனக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. இனி ஒரு பக்கம் தாக்கிட்டே இருக்கும், ஊழியத்துக்கு அழைப்புண்டென்றால் ஊழியம் செய்யாவிட்டால் ஆண்டவர் சில எங்களை வைக்கவும் மாட்டார். ஆண்டவர் வைக்கவும் மாட்டார். இனி தேவ கோபத்தினால் என்னாலும் பல சம்பவங்களும் சம்பவிக்கும். அது ஒரு எண்ணம் உண்டு. காரணம் என்ன என்றால்
அந்த அந்த சமயங்களெல்லாம் ஊழியத்து களைப்புண்டுன்னு சொல்லி அநேகம் வேறு சிலர் எனக்கு தெரிஞ்சதுலேயே உண்டு, ஊழியம் செய்யாதவங்க உண்டு. அது ஒரு பூர்ணமாக ஒரு வயசு பூர்த்தி ஆகாதவங்களும் உண்டு, அதுக்கு முன்னாடியே போனவங்களும் உண்டு, இனி ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் உண்டு. இப்பொழுதும் இருக்கிற நிறைய பேர் கஷ்டப்படுகிறது, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுகிறவங்க உண்டு. அவ எனக்கு மனசில் என்ன என்றால், ஒரு பக்கம் பார்க்கும்போது நம்ம ஊழியம் செய்யாவிட்டால் பரலோகராஜ்யம் போக முடியாது, ஏதாவது சம்பவித்திரும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் இருக்கும். இனி ஒரு பக்கம் பார்க்கும்போது உழைத்து போனாலும் ஊழியம் செய்ய முடியாது, நம்ம அதுக்குள்ள ஒரு ஞானம் இல்லை, புத்தி இல்லை அப்படின்னு உள்ளது. அதனால் அடுத்து ஒரு உத்தேசம், ஒரு குறிப்பிட்ட இடப்பிராயங்களில் பார்க்கும்போது உத்தேசம் ஒரு 12 வயசு முதல் உத்தேசம் ஒரு 16 வயசு வரை பார்க்கும்போது இந்த ஊழியத்து வரணும் உள்ள விருப்பம் கிடையாது. உடனே என்ன பிடிச்சி சமாதான கேடு, வீட்டில் ஒன்றும் சின்னது கிடையாது. எனக்கு எப்பொழுதும் மனசில் தோணும், எதுக்கு நம்ம இருக்கோம், எதற்கு இந்த உலகத்தில் இருக்கோம், அதோட செத்தா போருமே, செத்துட்டா கொள்ளாமே. ஆத்மாவை குறித்த எண்ணம் இல்லை, ஆத்மா ஒன்று இருக்குது, அது குறித்த எண்ணம் இல்லை, அது மாறிட்டு, அது சாத்தான் தான் மறைத்துட்டான். பிறகு என்ன பண்ணுவேன் என்றால், ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு காரியம் வந்தால் நான் என்ன செய்வேன்னா, என்ன சரீரத்தை காயப்படுத்தி என்னன்னா எப்படியா சீக்கிரம் சாவணும், எப்படி என்ன செய்தால் சீக்கிரம் சாவ முடியுமோ அப்படி எல்லாம் பண்ணு. இன்னும் வேறையும் பல காயங்கள் உண்டு, மரத்தில் விழுந்தது காயம் உண்டு, அது ஒன்று வீட்டில் சொன்னது கிடையாது. இன்னும் வேற ஒரு ஆக்சிடெண்ட்டு அது தெரியும் வீட்டில், அதில் எல்லாம் ஒரு 6 மாதம் எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் போகாமல் எல்லாம் அப்படி எல்லாம் பல காயங்களும் உண்டு. பிறகு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு இழுப்பு கஷ்டம் வந்தது. இழுப்புன்னா சயரோகம் நீங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரால கூடும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எனக்கு கிட்டினது என்ன, சயரோகம். இனி ஒன்று குட்டி நாக்கு கஷ்டம், 2 கஷ்டம் இருந்துட்டே இருந்து அடுத்த உத்தேசம் அப்படியே போகுது. ஆனாலும் கூட அந்த விருப்பம் இல்லை. இந்த நோய் இருந்த பிறகும் இது எதற்காக வந்தது, எதற்காக இந்த சமாதான கேடு தனக்குள்ள இருக்குது, அந்த எண்ணம் இல்லை, அந்த எண்ணம் வரல. அப்படி அடுத்து போயிட்டே இருக்குது. சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, என்ன யானோக்கு ஒருத்தன் இருக்கான், ஒரு குளிரையும் இல்லை, ஒரு வெததுப்பையும் இல்லை, ஒரு அனலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க பாவம் போல தெரியும், ஆனால் ரட்சியப்படக்கு ஒரு விருப்பம் இல்லை. ஏன்னா யாருக்கும் ஒரு தொந்தரவு இருக்காது, என்னனால அந்த கெட்ட பழக்கங்களுக்கும் போக மாட்டேன், அதில் எல்லாம் ஒரு விருப்பமாக இருக்கும். அது ஆண்டவர் அப்படி வச்சார். பிறகு என்னன்னா உத்தேசம் அடுத்தது ஒரு 16 வயசாகும் பொழுது ஏன்னா ஒரு நாள் வீட்டில் இருக்கும், எனக்கு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம், ஒரு நாள் இல்லாத சந்தோஷம். அன்றைக்கு என்ன தாயார் இங்கே மலையாளிக்கு வந்திருந்து, அப்போ செல்வராஜப்பா இருந்தாங்க. செல்வராஜப்பா சொல்லி விட்டுருந்து, ஏனோக்கு ஊழியத்துக்கு அழைப்புண்டு, அவனை அதற்கு ஏற்றபடி கவனிக்கணும் என்று. இப்படி ஆனால் இங்கே இருந்து வீட்டுக்கு வரும் முன்னாடி எனக்கு அங்கே ஒரு சந்தோஷமும் பாட்டு பாடாது தனி ஒரு இதாக இருந்தது. அதுக்கு முன்ன சமாதானம் கேட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது. பிறகு என்ன ஆச்சு என்றால், ஏன்னா அதுல இருந்து ஒரு எண்ணம், இனி நம்ம ஊழியத்துக்கு போக வேண்டியதான், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு பெறணும், ரட்சிக்கப்படணும். இங்கே எல்லாம் ஊழியம் செய்யணும்னா மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு பெறணும், ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், பரிசுத்த ஆவி பெறணும், தேவ கிருபை பெறணும். அப்படியெல்லாம் பண்ணாதான் இங்கே ஊழியம் செய்ய முடியும். பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னாலே ஆண்டவர்கிட்ட கேட்டு தேவ கிருபை பெற்று தான் இங்கே ஊழியம் செய்ய முடியும். அதில் பைபிள் ஸ்டடியோ மற்ற மாதிரி இங்கே ஒன்றும் கிடையாது. படிக்காதவங்களும் இங்கே ஊழியம் செய்கிறவங்க தான், ஸ்கூலுக்கு போகாதவங்களும் இங்கே ஊழியம் செய்கிறான், அது தேவ கிருபை. அப்போ அதிலிருந்து எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு மாற்றம் ஆகி, இனி ஆண்டவர் நம்ம உழைத்து போவோம், போய் வீட்டில் ஏதாவது வேலை பண்ணலாம், வேலை செய்யலாம், அங்கே போயிடுவோம். அதுக்கு பிறகு தான் ஜெபம் பண்ணணும், ரட்சியப்படணும்னு ஒரு எண்ணம் வந்து 1-2 தடவைலாம் ரட்சியப்பட்ட அனுபவங்களை பற்றி தெரியாதெல்லாம் அப்படியே தீர்ந்து போச்சு. ஏன்னா அதில் எல்லாம் ஒரு சாரம். அதுக்கு பிறகு என்னாச்சு என்றால், உத்தேசம் ஒரு 18 வயசாகும்போது ஜெபம் பண்ணி ரட்சியப்பட்டேன். ரட்சியப்பட்டவுடன் என்கிட்ட இருந்து இழுப்பு கஷ்டம், அது சயரோகம், அது ஆண்டவர் அப்படியே மாற்றினார். அதை குட்டி நாக்கு கஷ்டம் அப்படியே இதுவரை கிடையாது. ரட்சியப்பட்ட உத்தேசம் ஒரு 32 வருஷத்துக்கிட்ட ஆகிருக்கும், இதுவரை கிடையாது. ஆண்டவர் சார் அதில் அப்போது சுகம் தந்தார். அதற்கு பிறகு என்ன ஆச்சு என்றால், இனி ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியை பெறல, ரட்சியப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தது தான். அடுத்த உத்தேசம் ஒரு வருஷம் பார்க்கும்போது
அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை, ஒன்றையும் இல்லை. உடனே என்ன ஆச்சுன்னா ஒரு தகமுட்டு கஷ்டம் வந்தது, ஒரு தகமுட்டு கஷ்டம். ஆண்டவர் விடல, எங்கே போனாலும் ஆண்டவர் அங்கே பிடிக்காரு. ஒரு தகமுட்டு கஷ்டம் வந்து உடனே மனசில் ஆக்குனேன், இல்லை இனி அவசியம் பண்ணணும், பெற்று எப்படியாவது மலையோட ஜெபிட்டு போயிடுவோம், ஊழியத்துக்கு போயிடுவோம். அதற்கு பிறகு ஜெபம் பண்ணி உத்தேசம் ஒரு 6 மாதம் ரொம்ப பிரயாசப்பட்டு அதற்கு பிறகு ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளும் வரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அது மேலே இவ்வளவு நாளும் ஆண்டவர் கிருபை. அதற்கு பிறகு ஊழியத்து வந்த பிறகும் பல விதமான நோய்கள், கஷ்டங்கள், பிரயாசங்கள் வந்ததுண்டு. அதில் எல்லாமே ஆண்டவர் தான் பரிகாரி. அப்படி என்றால் பார்க்கும்போது நான் பிறந்ததில் இருந்து இதுவரையிலும் என்னுடைய சரீரத்தில் ஒரு மருந்தோ ஒரு மாத்திரையோ ஒரு ஊசியோ ஒன்றுமே கிடையாது. என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாமே பல விதமாக காயப்பட்டுண்டு அதிலிருந்து ஆண்ட ஒரு அற்புதமான சுகம்தான். சமீப காலத்தில் பார்க்கும்போது ஒரு மரணத்துக்கு ஏற்றதான ஒரு சூழ்நிலை வந்தது, பயங்கரமாக காயப்பட்டு. அதில் ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் அதிலே இருந்தும் அந்த நேரம் நினைச்சேன், இனி நம்ம ஊழியம் எல்லாம் செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு எல்லாம் மூச்சு எல்லாம் மேலே எங்களுக்கு அவன் ரொம்ப கஷ்டமாட்டெல்லாம் இருந்தால் இப்போ சில நேரம் இல்லை டைம் ஆகிட்டு, அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஊழியம் செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவர் எனக்கு என்னுடைய பார்க்க எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார் என்றான ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்து, எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்து. ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் பார்க்கும்போது அவருடைய மிகுந்த தயவுனாலும் இரக்கத்தினாலும் அந்த காயம் என்றால் தலை, கழுத்து, குறுக்கு, இந்த குறுக்கெல்லாம் வந்து ஒடிஞ்சது போல எல்லாம் ஆயிட்டு. கழுத்து எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். காரணம் என்னென்னா இனி இது காயப்பட்ட எல்லாருடைய ஜெபம் அது மாத்திரமல்ல, இப்பொழுது சபையை நடத்தின கர்த்தருடைய சாட்சியுடைய ஜெபம். அதுக்கு பிறகு எங்களுடைய சகோதரன்மார்கள் எல்லாரும் அல்லது ஜோம்னவர் கணக்கிட என தெரியும். அதோட ஊழியக்காரங்க விசுவாசிங்க அறிஞ்சவங்க, வெளியெல்லாம் ரொம்ப அறியல, கொஞ்சம் அறிஞ்சோம் விசுவாசிங்க. அதற்கு அடுத்தது விசுவாசி இல்லாதவங்க எல்லாருமே என்ன செய்தாங்கன்னா ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன செய்தார், அற்புதமான சுகம் ஆண்டவர் தந்தார். அது என்ன பட்டதுன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு மரம் முறிஞ்சி விழுந்தது. ஒரு மரத்தை வண்டி கிட்டாஜி ஜேசிபி நவுட்டிகிட்டு இருந்து அந்த மரத்தில் பிடிச்சு இனி ஒரு மரம் நின்று நாங்கள் கீழே நின்று விழுந்தது. அவையெல்லாம் முடிஞ்சு என்று தான் ஒருத்தரும். ஆனால் ஆண்டவர் இனி ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால் அவருடைய கிருபையினாலும் இன்னும் வைக்க வேண்டும் என்றுதான ஒரு இது. இந்நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலும் அவருடைய இந்த கண்ணன்ஸ் ஆராதனையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையில கொஞ்சம் பேசாது ஆண்டவர் கிருபை செய்தார். இதெல்லாம் நாம் நினைத்ததோ ஊழியம் ஜீவம் பிரசங்கம் பண்ண அப்படி என்று நான் நினைத்தது கிடையாது. ஏதோ ஆண்டவர் கொஞ்ச நாள் அப்படி வைத்திருப்பார், அப்படி தானே பாட பார்த்து அப்படி போயிட்டே இருக்கலாம். ஆண்டவர் அதுக்கு விடவில்லை. அதனால ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவருக்குள் காணப்பட்டால் எப்பேற்பட்டதான நிலைமையாக இருக்கட்டு, நோயாக இருக்கட்டு, வியாதியாக இருக்கட்டு, கஷ்டமாக இருக்கட்டு, பிரயாசமாக இருக்கட்டு, எல்லாத்துக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. என்ன நோய் வேணும், சயரோகமாக இருக்கட்டு, கேன்சர் நோயாக இருக்கட்டு, வேற எந்த நோயாக இருக்கட்டு, ஆண்டவரால் கூட எல்லாத்துலேயுமே எங்கள் குடும்பத்தில் எல்லாமே அனுபவம் உண்டு. எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாயார் ஒரு வருஷம் 11 மாதம் ஒரே படுக்க, அதுலேயே ஆண்டவர் சுகம் தான், வேற பரிகாரத்தை தேடல. அடுத்து ஒரு 3.5 வருஷமாட்டு கேன்சர் நோய் தலைக்குள்ள இருந்தது, ஆண்டவர் அதுலேயும் சுகம் கொடுக்க தான் செய்தார், வேற பரிகாரத்தை தேடல. அதனால எப்பேற்பட்டதான நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவர் பூர்ணமான விடுதலை தருகிறார். அதனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டான் ஜனங்கள் தங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்புவிடுங்கள். ஆண்டவரால் வர விடுதலைகளுக்காக நன்மைகளுக்காக குறைச்சி நேரம் உத்தேசம் ஒரு 9:30 மணி வரை அதிக ஊக்கத்தோடு எல்லாரும் முன்னம் பண்ணுங்கள். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்து விடுதலைக்காக என்னென்ன விடுதலைகளுக்காக என்னென்ன நன்மைகளுக்காக தேவனாய் கர்த்தர் நோக்கி போல் இந்த சமயத்திலே கேட்கிறீர்களோ விண்ணம் பண்ணுகிறீர்களோ ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். அவருடைய நன்மையினாலும் அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைத்து அவருக்குள் வாழ கிருபை செய்வார். ரட்சிக்கப்படாமல் கடன் ரட்சிப்பு வேண்டி விண்ணம் பண்ணுங்கள். நோய் வேதியோடு காணப்படாத நோய் வேண்டு விடுதலைக்காக வேண்டி விண்ணம் பண்ணுங்கள்.
ஆண்டவருடைய சபையின் மூலம் இன்னும் கர்த்தருடைய சபையினுடைய கர்த்தருடைய சாட்சியின் மூலம் மற்றும் ஊழியக்காரங்க மூலம் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே காணப்படுகிறார். ஆனால் யாவரும் தங்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து தேவனாய் கர்த்தரை விண்ணப்பங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.